ஸோ இன்றைக்கி நான் என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரீசெண்ட் டைமில் நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன். அந்த சேலஞ்ச் மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அந்த சேலஞ்சை நான் எடுத்து பண்ணும்போது எனக்கு ஒரு செம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நீ அந்த த்ரூ த வீடியோவில் அதை எதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றத பார்ப்பீங்க. அண்ட் அந்த சேலஞ்ச் நான் பண்ணதுக்கு 2 ரீசன். முதலாவது, எனக்கு நான் செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். ரெண்டாவது, இது சர்வ் பண்ணி இந்த விஷயத்தை ஒரு கண்டென்ட்டாக போடணும். பிகாஸ் இது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸோ இல்லாட்டி ஐடியாவோ தேவைப்படலாம். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்ற ரீசன். இந்த வீடியோ மொத்தமாக வந்து நான் டிரெக்டாக வளமை பேசுகிற மாதிரி இருக்காது, ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் போகுது. அதாவது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் நான் இது சொல்கிறதோட மர்ஜ் ஆகி போகும். ஓகே, இனிஷியல் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெசிடென்ஸ் சுற்றி நிறைய சூப்பர் மார்க்கெட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இதில் நான் சிலதை பிக் பண்ணி அவங்கள என் கிளைண்ட்டாக கன்வின்ஸ் பண்ண இயலுமா அப்படின்றத ட்ரை பண்ண போகிறேன். ஃபேக்டராண்டா இது வரைக்கும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போனதும் இல்லை, அதில் இருக்கிறவங்களோட பேசினதும் இல்லை, ஈவன் காலில் கூட. ஸோ இது டோட்டலாக ஒரு கோல்ட் காலிங் தான். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ வில் சி, இட் வில் பி a நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆஸ் வெல். பார்ப்போம் என்ன நடக்குது. நான் ஃபஸ்ட்டாக போகிற ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ இது பார்ப்போம் என்ன நடக்குது. ஃபர்ஸ்டா போன இடத்துல அன்எக்ஸ்பெக்டட்லி நான் நினைச்ச மாதிரி நடக்கல. பட் இருந்தாலும் ஓகே, சம்ஹவ் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, போனேன் டிரெக்டா அவன் மேனேஜரை மீட் பண்ணி பேசுறதுக்கு தான். பட் மேனேஜர் ஷீ இஸ் தேர், பட் ஷீ இஸ் டே ஆஃப் டுடே. ஸோ ஷீ இஸ் டோல் மீ ஷீ இஸ் ஆன் அ ஹரி. ஸோ அவசரமா இங்கே போறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொள்ள சொன்னா, நான் கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவளுக்கு மெசேஜ் போட சொன்ன வாட்ஸ்அப்ல ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போவோம். ஓகே, இதுதான் நான் போகிற செகண்ட் ரெஸ்டாரண்ட். இந்த வீடியோவில் எனக்கு கண்டினியூவாக ஷூட் பண்ண எல்லாம் இருந்தது. ரீசன் என்னன்னா, இங்கே யூஏஇயில் பொறுத்த வரையில் ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஸோ பப்ளிக்கில் வந்து இப்படி ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு தெரிகிறது அது எல்லாமே நாட் அலவுட். ஸோ அப்படி இருக்கிற நேரம் எனக்கு பர்சனலாக எந்த இடத்துல அது முக்கியமாக படுதோ அந்த இடத்த மட்டும்தான் நான் எடுத்தேன். அதால தான் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல் லென்த்தாக இல்லாமல் சில இடத்துல கிளிப்ஸாக இருக்கும். இப்போ இனிஷியேட்டாக உங்களோட மைண்டில் இந்த விஷயங்கள் செய்யணும். இப்போ நான் ரிசர்ச் பண்ணுறது ரெண்டாவது, ரிசர்ச் பண்ணி தான் அந்த விஷயம் நான் கண்டுபிடிப்போம். அது இல்லாம உங்களுக்கே சில விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி இதுல ஒர்க் பண்ணோட மைண்ட்ல இருக்குமே அந்த மாதிரி ஏதாவது? நான் இப்ப மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசினதும் எப்படின்னா, நமக்கு ஒரு த்ரூ அவுட்டா போஸ்டர்ஸ் வர மாதிரி இல்ல, ஒரு வீடியோ பண்ணிட்டு ஒரு 3 மாசம் 2 மாசம் அப்படி போட்டு அவங்களோட வீடியோ வந்து அது மாத்திட்டு நம்ம கன்சிஸ்டண்டா, அதாவது வீக்லி ஒன்ஸ் வீக்லி டுவைஸ் பிக்சர்ஸ் வரணும், மந்த்லி ஒரு வீடியோஸ் ஆகுது வரணும், அந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் தான் நான் பார்த்துட்டு. ஸோ இனிஷியேட்டா நான் வந்து சொன்ன மாதிரி 750 இது பண்ணுவோம். அண்டா நீங்க உங்களுக்கு வந்து எது அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அதை வச்சு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு நைட்டுகளுக்கு அந்த சொல்றேன். ஓகே, உங்களுக்கு வீக்லி வந்து 2 போஸ்ட். 2 போஸ்ட். ஓகே, 2 போஸ்ட்னு சொல்லப்பல எதை சொல்றீங்க? வீடியோவா? இல்ல 2 பிக்சர். ஓகே, ஒரு வீடியோ, மந்த்லி ஒரு வீடியோ, டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜஸ் எப்படி அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அது வீடியோ நீங்க தான் எடுக்கணும். ஓகே, பிக்சர் நீங்க தான் எடுக்கணும். கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி நல்ல குவாலிட்டியா மெட்டீரியல் எடுக்க முடிஞ்சா எடுங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் உங்களோட ப்ராடக்ட்ஸை வச்சு எடுக்கிறது. வந்தாலே உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு உண்டான தேவை. ஒன் டைம் நீங்க ஒன்ஸ் வந்தேன்னா, நான் இப்ப 10 பிக்சருக்கு உண்டான ப்ராடக்ட் நான் தரேன், நீங்க போட்டோ எடுத்துருக்கீங்க, இல்ல வீடியோக்கு உண்டானதும் அன்னைக்கே ரெடி பண்ணி தரேன். இப்போ உங்களோட வந்து சோஷியல் மீடியா நாங்க ஹேண்டில் பண்ணணுமா இல்ல நீங்க ஹேண்டில் பண்ணிக்கொள்வீங்க? போஸ்ட் போடுற அது நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். உங்களோட வெப்சைட் எதுவும் இல்ல? இருக்கு. அந்த வெப்சைட்டை வந்து நீங்க கண்டினியூவா இது பண்ணி வைக்கிறீங்களா? அது பெருசா இருப்பாங்க. அதே மாதிரி கூகுள் பை பிசினஸ் அதுல வர ரிவ்யூஸ் நீங்க செக் பண்றீங்களா? செக் பண்றாங்க, ஆனா அதுக்கு ஃபாலோ பண்ணல, அவ்வளவு பண்றது ஃபாலோ ஒன்றும் இல்ல, பெருசா இது பண்றது ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. ஓகே, 10 15 25 20% வரைக்கும் நமக்கு பேட் இம்ப்ரெஷன் தான் வருது. ரெஸ்டாரண்ட் பார்த்து தெரியும் தானே உங்களுக்கு. எப்படி போட்டாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆத கவுட் ஒன் செய்யுங்க. ஓகே, அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும். அதனால நம்ம அவ்வளோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. மேஜர் இஷ்யூஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சோஷியல் மீடியான்னு சொல்லல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான். அது 2 மட்டுமா? மட்டும் தான். டிக்டாக் வந்து என்ன மாதிரி? டிக்டாக்ல வீடியோஸ் தான், சும்மா வீடியோஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிகமா ரீச் ஆகுறது வந்து ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாவும் டிக்டாக்கும் தான். உங்களுக்கு வந்து அதே பிக்சர்ஸ் வீடியோஸ் தான் எல்லாத்துலயும் போடணுமா? ஒரே போஸ்ட் தான் எல்லா சோஷியல் மீடியாஸ்ல பிளாட்ஃபார்ம்லயும் போடணும். உங்களுக்கு அந்த இடைக்குள்ள ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி செய்யற இதெல்லாம் அது ஏதாவது அடிஷனலா வந்துச்சுன்னா, ஏதாவது ப்ரமோஷன்ஸ் அடிஷனலா வந்துச்சுன்னா நமக்கு அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்ப 10 போஸ்ட் போடுறதுல ஒரு போஸ்ட் அந்த அடிஷனல் ப்ரமோஷனுக்காக, இல்ல இப்ப சடனா நீங்க சொன்ன மாதிரி டார்கெட் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை டார்கெட் பண்ணி அதுக்கு ஸ்பெஷலா செய்யறோம். எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை எடுத்துக்கொள்றேன். ஃபைனல் டிசிஷன் நான் கிடைக்காது, எம்டி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் அவர்கிட்ட பாஸ் பண்றேன். ஓகே, நீங்க பேசி பார்த்து நானும் சப்போர்ட் பண்றேன். ஓகே, ஃபைனலைஸ் பண்ணுவோம். போன இந்த விஷயம் சரியா நடந்துருச்சு.
அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேஃப்டி ஒருத்தர் தேடிட்டு தான் இருந்துக்கிறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு நான் என்ட்ரி கொடுத்துக்கிறேன் போல. ஃபர்தரா அவங்க என்னோட ஒர்க் பண்றதுக்கு ஓகே பண்ணி நிற்கிறாங்க. ஆனா அவங்களோட பட்ஜெட்ஸை வந்து கன்சர்ன் பண்றாங்க. அதுக்காக வேண்டி என் ப்ரொபோசலை கேட்டுக்கிறாங்க. இப்படி அந்த ப்ரொபோசலை பார்த்துட்டு அமௌண்ட் ஓகே ஆகிக்கிற பட்சத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்கு மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன். லெட்ஸ் see. இப்போ நான் இதோட நிப்பாட்ட போகிறது இல்லை, அடுத்த ஷாப்புக்கு போக போகிறோம், பார்ப்போம் அங்கே என்ன ஆகுது. இதுதான் அடுத்த ரெஸ்டாரண்ட். ஓகே. Good evening, brother. I'm coming from a Tepro Venture digital marketing agency based in Sharjah. So I don't know whether you have some time so I can discuss some important things with you. Manager 5 o'clock coming and 5 o'clock manager coming. Okay. Okay. Okay, I will be here. yeah. இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணுறேன். மேனேஜர் இன்னும் வரலையா. ஸோ 5க்கு மாதிரி வரான்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 5 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். ஒருத்தர் வந்தாரு, அவரோட பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தையே சொன்னாரு, ஓகே நீங்க இதை என்கிட்ட பேச சரி வராது, நீங்க ஒரு நேரத்தை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை நம்பர் தந்தாரு. ரூம் போயிட்டு தான் பேசணும். அதுக்கு முன்னுக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக ரூம் போயிட்டு பேசி பார்ப்போம். இதுதான் அடுத்த பாபா ரெஸ்டாரண்ட். அவன் சொன்னது என்னடா யாரும் இப்போதைக்கு இல்லை பொறுப்பா, அவன் வந்து 8 o'clock மாதிரி தான் வருவேன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்றான். நானும் ஓகே அப்படின்னு வந்துட்டேன். ஆனால் திரும்ப போயிட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு மைண்ட் இல்லை. இருந்தாலும் ஏன்னா நான் இந்த இடத்துக்கு மட்டும் வர மாதிரி தான் நான் மிச்சத்தோடு நடந்து வரணும், அதுதான் யோசிக்கிறேன். ஸோ பாப்போம், பெலன்சிக்கு ஏரியாவில் பார்ப்போம். அடுத்தது நான் போகிறது ஃபர்ஸ்டாக போன இடத்துல வந்து நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க இன்டர்னலாக சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க போல. அதால் அவங்க இப்போதைக்கு மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. சரி நம்மளால முடிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன் என்னன்னா, பிஸ்னஸுக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண இயலாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கிறதால நான் வந்து என் சைட்லேருந்து ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணேன். அதில் அவங்களுக்கு ஒரு ஜென்ரலான டேட்டா அனாலிசிஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவங்களோட பிஸ்னஸை பற்றி, அவங்களோட கம்பெனிட்டர்ஸை பற்றி, டார்கெட் ஆடியன்ஸ், அதே மாதிரி அவங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல அவங்க லிஸ்ட் பண்ணிப்பாங்க தானே. ஸோ ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல அவங்கள பத்தி ஒரு டேட்டா அனாலிஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி தரேன். ஸோ யூ கேன் யூஸ் இட் வாட் எவர் யூ வாண்ட். அவங்க எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ண இயலுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நத்திங் வி கோனா சார்ஜ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் ஆன் தட். கான்டாக்ட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், மெசேஜ் பண்ண சொன்னாரு. மோஸ்ட்லி நான் டிஸ்ல வச்சிருந்தேன் கவர் ஆயிருச்சு. இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு போதாத மாதிரி தோணுச்சு. ஸோ அதால லிஸ்ட்லயும் இல்லாத இப்போ நான் ஜென்ரலா என்னைய சுத்தி இப்போ நான் இருக்கிற லொகேஷனுக்கு கிட்ட இருக்கிற ஏரியாஸ்ல கெஃபிடேரியாஸ் ஆகிக்கிறேன், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகிக்கிறேன், எது இருக்குதோ அதுல வந்து சிலதை பிக் பண்ணி அதுல பிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் த ஸ்பாட்ல முடிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்ல நான் யூஸ் பண்ணது 2 சோஷியல் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஒன்னு கூகுள் மேப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என் கிளைண்ட்ஸை நான் கேட்டகரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்றேன். அதுல இருந்து நான் ரெஸ்டாரண்ட்ஸை பிக் பண்ணி கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல்ல நான் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதே நேம்ல அவனோட சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுவேன். அவன் ரீசெண்ட் டைம்ல போட்ட போஸ்ட்டை பார்ப்பேன், அதெல்லாம் ஆக்டிவா இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இவங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தா ப்ராபப்ளி அவங்க சோஷியல் மீடியாவில் இல்லாட்டி ஆன்லைன்ல எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணணும், அதில் க்ரோ பண்ணணும் ட்ரை பண்ற பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவங்க இவ்வளோ நாளாக போஸ்ட் போட்டு இருந்தவங்க எதுக்கு போஸ்ட் போடுறது நிப்பாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்விக்கு எனக்கு பதில கண்டுபிடிக்க கேள்விமா இருந்தேன்னு சொன்னா, எந்த விஷயத்தாலும் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த ஸ்டாப் பண்ண விஷயத்தை என்னால சால்வ் பண்ண இயலும் அப்படின்ற அவங்களுக்கு பிச் பண்ணலாம். ஸோ இதுதான் சிம்பிளா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த கான்செப்ட். ஸோ த்ரூ திஸ் ப்ராசஸ்ல நான் நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் எனக்கு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தோணுச்சுது. அண்ட் நிறைய லெசன்ஸ் நான் இதை பண்ணிக்க கூடாதுன்னு தோணுச்சுது. நான் இதில் படித்த விஷயங்கள் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட கிளைண்ட்டை சூஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட உங்களோட சர்வீஸையோ ப்ராடக்டையோ செல் பண்ணலுமா அப்படின்றத பார்க்குற மாதிரியே அவங்களோட நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணலுமா அப்படின்றதையும் பாருங்கள். ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அது வேறு. ஆனால் நீங்கள் கண்டினியூவாக அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அவங்களோட இருக்க போகுது அப்படின்னா அவங்களோட கேரக்டருக்கும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கும் நீங்கள் செட் ஆவீங்களா, 2 பேருக்கும் கண்டினியூவாக ஒர்க் பண்ண இயலுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல உங்க 2 பேருக்கு கான்ஃபிளிக்ட் வரும். இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும், அது உங்களோட பிசினஸையும் பாதிக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அதை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க.
நீங்க ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணும்போது போறதுக்கு முன்னுக்கே ப்ரிப்பேரா போங்க. ப்ரிப்பேர் மீன்ஸ் நீங்க A to Z எல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்ற எதுவும் இல்லை. ஆனா இனிஷியலா அவங்களோட பிசினஸ் என்ன, அவங்க எதை பத்தி பண்றாங்க, எவ்வளவு காலமா மார்க்கெட்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை இருக்கும், இது எல்லாத்தையும் உங்களால முடிஞ்ச அளவு அனலைஸ் பண்ணுங்க. அது ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியா, அவங்களோட வெப்சைட், இதுல அவங்களோட அபவுட் செக்ஷன், இதை நீங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா வரும். இவங்க யாரு, என்ன பண்றாங்க, இவங்களோட தேவை என்ன, உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கெஸ் பண்ணலாம். ஸோ பி அவேர் அண்ட் நீங்க அதை இனிஷியேட் பண்ணி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட கம்யூனிகேட் பண்றதும் லேஸ் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு உங்களை மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் நிற்கும். ஓகே, இவங்க வந்து எதுவும் தெரியாம வரல, ஓரளவுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சு தான் வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். கீப் யோர் எக்ஸ்பெக்டேஷன் லோ. இதை ஏன் நான் சொல்றேன்டா, கிட்டத்தட்ட நானும் இதே மிஸ்டேக் பண்றேன்னு சொன்னானோ. நான் நிறைய மைண்ட் செட்ல ஓகே இன்னைக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணணும், இது நிறைய பேர்கிட்ட இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நிறைய ஐடியாவோட தான் போகணும். ஆனா அங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஈவன் நான் நிறைய பேரை மேனேஜர்ஸை நான் மீட் பண்ணவே கிடைக்கல, அவங்க அவைலபிளாகவே இருக்கல. ஸோ இந்த இடங்கள்ல வந்து ஓகே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன், இந்த இடத்துல இவங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் மீட் பண்ண கிடைக்கல. இது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் செட்டை பிரேக் பண்ற ஒரு விஷயம் தான். சில நேரம் வந்து நான் அவரோட பேசணும்னு ட்ரை பண்ணுவேன், அவங்க பிஸியா இருந்து ஓகே இப்போ பேசல, அதை நான் பொறவு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எங்களை அவாய்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஓகே இது எனக்கு செட் ஆகலை, இல்லை சரி வராது, இல்லை இப்படி பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆகிறதுக்கு மெயின் ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து அதிகம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. இந்த அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஜஸ்ட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகே இது நார்மல் தான், இன்னும் நிறைய இடங்கள்ல மேனேஜர்ஸ் பிஸியாக இருப்பாங்க, அவங்களோட பேச டைம் இருக்காது. ஓகே இன்றைக்கு ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணலாம், இல்லாட்டி அவங்கள்ட்ட இந்த கான்டாக்ட் நம்பரை கேட்டு மேனேஜர்ஸ்ட்ட பேசலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணுங்க and never fed up. இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் எந்த ஃபீல்டை பொறுத்தவரை, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னும் சில ஃபீல்டுக்கு இது செட் ஆகலாம். ஷெட்யூலிங் மீட்டிங், நிறைய பேருக்கு வந்து டைம் அவைலபிளாக இருக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மீட்டிங்க்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண இயலுமா இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்டா நேரடியாக அவங்க மீட் பண்ண போகிற நேரத்தில் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஸோ இனிஷியல் டைமில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாமல் தட்டு கழிக்க பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி ஒரு மீட்டிங் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா, டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த டைமில் அவங்க ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் அவங்களுக்கு அந்த டைமை கொடுத்துக்கிறதால அதே நேரத்தில் அவங்களாவே தான் அந்த டைமை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதுக்கான டைம் ஒதுக்கி தான் வருவாங்க. அதோட ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த டைமை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது பெரிய அட்வான்டேஜ் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னுக்கு அதை பற்றி ரெடியாக ப்ரிப்பேராக போகிறதுக்கு. ஃபாலோஅப்ஸ் வந்து கட்டாயம் முக்கியம். ஏன்னா நீ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி மீட்டிங்க்கும் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணாலும் அன்டில் அவங்க ஓகேன்னு சொல்லி எக்ரீவ் ஆகி அவங்களோட கான்ட்ராக்டை சைன் பண்ணுற வரைக்கும் அவங்க இன்னும் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலை. அதாவது அவங்க ஒரு ஓகே ஐடியா ஒன்று இருக்குது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் காட்டிக்கிறாங்களே, அவங்க வந்து இன்னுமே அவங்களோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஓகே அவங்க அன்றைக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தர் அவங்களோட மைண்ட் வந்து மாறிடும். ஏன்னா ஒன்லி உங்களை மட்டும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சப்ளை பிரச்சனை இருக்கலாம், பிசினஸ்ல இஷ்யூஸ் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கலாம், பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் இருக்கலாம். நீங்க தான் அவங்களை அடிக்கடி மீன்ஸ் அடுத்த நாள்ல இல்லை 2 நாள்ல 3 நாள்ல அப்படின்னு இல்லாம சில இடங்கள்ல நீங்க வந்து 2 டேஸ்க்கு ஒருக்கா நீங்க பேசி அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணலாம். சில இடங்கள்ல கொஞ்சம் டைம் தேவைப்படும், ஒரு 1 வீக் அது சில இடங்கள்ல தேவைப்படும். டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். சேம் டே கால் பண்ணி இல்லாட்டி அடுத்த நாளே கால் பண்ணி இது பண்ணாதீங்க. மேபி அதே சில நேரம் வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். மினிமம் ஒரு 2 to 3 days ஆகுது எப்போன்னு வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லாட்டி சர்வீஸோ நீங்கள் வச்சு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ வேல்யூபிளானது, அது ப்ராடக்ட் தான் பேசும், அதே மாதிரி என் சர்வீஸ் தான் பேசும், என் டேலண்ட் என் ஸ்கில் தான் பேசும், பெருசாக நான் எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது. ரீசன் என்னன்னா, நீங்கள் என்ன தான் ஸ்கில்டாக இருக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன தான் நல்ல ப்ராடக்ட் வச்சுக்கலாம் அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள போய் மீட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அதுக்கு ரெடியாக தான் போகணும். ஈவன் அது மைண்ட் செட்லையும் சரி, அவங்க யாரு என்ன பண்றாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுலையும் சரி, ஈவன் உங்களோட ட்ரெஸ், கட்டாயம் உங்களோட ட்ரெஸ் கோட் முக்கியம். ஏன்டா என்னதான் நம்ம வந்து ஆளை பார்த்து எடுத்து போடக்கூடாது, பட் ப்ராக்டிகலி ஹியூமன் வில் ஜட்ஜ். நீங்க அவங்களோட பேசுற மாதிரி எப்படி இன்டராக்ட் பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி நடந்து கொள்றீங்க, இது எல்லாமே ஹோல் பேக்கேஜா தான் அவங்கள பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ற பட்சத்தில் அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்க அந்த கிளையண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல அடுத்து அவங்களை சந்திக்கிற வரைக்கும்
உங்களிடமிருந்து விரைப்பது அகில்.